ஹை ஜனம்ஸ் செப்டம்பர் 29 1982 அன்னைக்கு இலனியாஸ்ல இருக்கிற எல்க்ரேவ் வில்லேஜ் சேர்ந்த மேரி கலர்மேனுங்கிற 12 வயசு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால மேரி கலர்மேனுடைய அப்பா டென்னிஸ் கலர்மேன் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்பு போய் டெலனால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கேப்சலையும் வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து டென்னிஸுடைய மனைவி ஜியானா கலர்மேன் கிட்ட டெலனால் கேப்சலை கொடுக்குறாரு. அதை அம்மா ஜேனா உடம்பு சரியில்லாத மேரிக்கு பாட்டில்ல இருந்து ஒரு கேப்சலையும் எடுத்து கொடுக்குறாங்க. கேப்சல் எடுத்துக்கிட்ட மேரி பாத்ரூம்குள்ள போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரொம்ப நேரமாயும் மேரி வெளியே வராத காரணத்தால பெற்றோர்கள் சந்தேகப்பட்டு பாத்ரூம்குள்ள போய் பார்க்கறாங்க. மேரி மயங்கி கீழே விழுந்திருக்கிறத பார்த்த பெற்றோர்கள் பக்கத்துல இருக்கிற அலெக்சியன் பிரதர்ஸ் மெடிக்கல் சென்டருக்கு தூக்கிட்டு போறாங்க. அங்க போனதும் செக்அப்ல பண்ணி பார்த்துட்டு உங்க பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே நாள் ஆடம் ஜேனஸ்ங்கிற ஒருத்தரும் அவரோட குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் இந்த கேப்சல் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இறந்துடுறாங்க. சந்தேகப்பட்ட டாக்டர் மைக்கேல் சேஃபர் இந்த டைலனால் கேப்சலை பரிசோதனை பண்ண சொல்லி அவரோட டீம் கிட்ட சொல்றாரு. அப்படி அவங்க அந்த கேப்சலை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த டைலனால் கேப்சல்ல சைனட் மிக்ஸ் ஆயிருக்கிறதும் தெரிய வரும். உடனே இந்த கேப்சல்ஸை மேனுஃபேக்சர் பண்ண ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி அந்த அன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ண 31 மில்லியன் டெலனால் கேப்சல் பாட்டில்ஸை மீடியாலையும் நியூஸ் பேப்பர்லையும் போட்டு ரீகால் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இதனால டெலனாலோட மார்க்கெட் ஷேர்ஸ் மொத்தமா டவுன் ஆகுது. 35% இருந்த மார்க்கெட் ஷேர்ஸ் 8%க்கு வருது. ஆனா இந்த கேப்சல்ல யார் சைனட் மிக்ஸ் பண்ணாங்கிறது இன்றைக்கும் ஒரு மர்மமா தான் இருந்துட்டு வருது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி